என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைவேற வேண்டிய உடன்படிக்கைகள் பற்றி நாம் பார்க்க போகிறோம். உடன்படிக்கை என்றாலே ஒப்பந்தம், கவனன்ட், டெஸ்டமெண்ட், அக்ரிமெண்ட் என்று பல அர்த்தங்கள் உண்டு. தேவன் தனக்கும் ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கும் இடையிலே உடன்படிக்கை உண்டாக்கியிருக்கிறார். இரண்டாவதாய் தனக்கும் பொதுவான உலகத்து மனிதர்கள் எல்லாருக்கும் இடையிலே ஒரு உடன்படிக்கை உண்டாக்கியிருக்கிறார். மூன்றாவதாய் தனக்கும் ஒரு தேசத்திற்கும் இடையிலே உடன்படிக்கை உண்டாக்கியிருக்கிறார். நான்காவது தனக்கும் ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தாருக்கும் இனத்தாருக்கும் இடையிலே அவர் ஒரு உடன்படிக்கை உண்டாக்கியிருக்கிறார். தேவன் உண்டாக்கியிருக்கிற உடன்படிக்கைகள் எல்லாமே நிபந்தனைகளோடு தான் இருக்கும். தேவனும் சில கண்டிஷனோடு தான் உடன்படிக்கையை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை இடையிலே தோல்வியாய் காணப்பட்டாலும் ஏதோ ஒரு வழியிலே நானே அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றி தீருவேன் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஐ வில். அப்படியே அவர் பொறுப்படுத்து அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். வேதத்திலே சொல்லப்பட்ட பிரதான உடன்படிக்கைகள் 8 இருக்கின்றன. ஒன்று ஏதேனில் உடன்படிக்கை, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. இரண்டாவது ஆதாம் கால உடன்படிக்கை, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15. மூன்றாவது நோவாவிடம் உடன்படிக்கை, ஆதியாகமம் 9-16. நான்காவது ஆபிரகாமோடு உடன்படிக்கை, ஆதியாகமம் 12:1-2. ஐந்தாவது மோசையோடு உடன்படிக்கை, யாத்திராகமம் 19:5-6. ஆறாவதாய் தாவீதோடு உடன்படிக்கை, 2 சாமுவேல் 7:16. ஏழாவது பாலஸ்தீனாவின் உடன்படிக்கை, உபாகமம் 30:3. எட்டாவது புதிய உடன்படிக்கை, எபிரெயர் 8:8. அத்தனை உடன்படிக்கைகளுக்குமே பேசிக் நோக்கம் ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், ஒன்று பூமியிலே மனிதர்கள் நூறத்தனை ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும். இரண்டாவது பக்தி உள்ள சந்ததியோடு மறுமையிலே நித்திய ஜீவனை இந்த மனிதன் சுதந்தரிக்க வேண்டும். இந்த இரண்டு காரியங்களுக்காகத்தான் தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறார். இந்த 8 உடன்படிக்கைகளிலே முதல் 5 நிறைவேறிவிட்டன அல்லது நிறைவேறி கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். கடைசி 3 தான் நிறைவேற வேண்டும். அவைகளை பற்றி தான் இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது தாவீதோடு உடன்படிக்கை, இரண்டாவது பாலஸ்தீனாவின் உடன்படிக்கை, மூன்றாவது புதிய உடன்படிக்கை. இந்த 3ம் இஸ்ரேல் மக்களுக்கு நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் வாசித்தால் தெரியும். நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு உடன்படிக்கை. இது 3 பிராமிஸ்களை, வாக்குறுதிகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, தாவீதின் கோத்திரம் என்றென்றுமாய் நிறுவப்படும். தாவீதின் கோத்திரம் என்றென்றுமாய் நிறுவப்படும். இரண்டாவது, தாவீதின் சிங்காசனம் என்றென்றுமாய் நிறுவப்படும். மூன்றாவது, தாவீதின் சாம்ராஜ்யம் என்றென்றுமாய் நிறுவப்படும். ஃபர்ஸ்ட் கோத்திரம், இரண்டாவது சிங்காசனம், மூன்றாவது சாம்ராஜ்யம். இந்த 3 வாக்குத்தத்தங்களோடு தாவீதோடு உடன்படிக்கை தேவன் செய்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் 3ம் நிறைவேற வேண்டுமானால் தாவீதுடைய குடும்பம், ஃபேமிலி, தாவீதுடைய கோத்திரம், யூதா கோத்திரம், தாவீதுடைய ராஜ்யம் எல்லாம் இன்றைக்கும் இருக்க வேண்டுமே. இன்றைக்கு தேதியிலே வீடெல்லாம் இல்லையே. தாவீதின் குடும்பம் பரம்பரை தாவீது முதல் எக்கோனியா எனப்படும் யோகாக்கின் ராஜா வரைக்கும் தேசத்தை ஆண்டது. நேபுகாத் நேச்சரால் சிறைப்பட்டு போன பிற்பாடு எரேமியா 22:23 முதல் 30 வசனங்கள், நேபுகாத் நேச்சாரால் இஸ்ரேல் மக்கள் யூதா தேசத்து மக்கள் எல்லாம் சிறைப்பட்டு போன பிற்பாடு
எந்த தாவீதுடைய வித்தும் எந்த தாவீதுடைய பரம்பரையும் யூதாவை ஆளவில்லை. இரண்டாவது காரியம், யோகாக்கின் என்ற ராஜா தான் கடைசி ராஜா யூத பரம்பரையில். இந்த கடைசி ராஜா சிறையிருப்புக்கு பின்னாலே நேபுகாத்நேச்சருடைய கண்ட்ரோலிலே யூதா தேசம் இருந்தது. அதற்கு சிதைக்கியா ராஜாவாக்கப்பட்டான். சிதைக்கியா ராஜாவாக்கப்பட்டான். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த சிதைக்கியா என்பவன் சாலமோன் பரம்பரையும் அல்ல, நாத்தானின் பரம்பரையும் அல்ல, தாவீது பரம்பரை அல்ல. எஸ்ரா காலத்திலே சிறைப்பட்டவர்கள் மீண்டும் தேசத்திலே குடியேறினார்கள். ஆனாலும் அவர்களுக்கு ராஜரீகம் கிடைக்கவே இல்லை. அதற்கு பிறகு மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்தது. அந்த ராஜ்யம் போன பிற்பாடு கிரேக்க சாம்ராஜ்யம் வந்தது. கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம் வந்தது. ரோம சர்க்காரின் ஆட்சியிலே இயேசு மரியாளின் மகனாய் நாத்தான் வழியிலே வருகிறார். யோசேப்பு தாவீதின் ராஜரீக சாலமோனின் வழியில் வருகிறார். எனவே இயேசு தாவீதின் ராஜரீகத்திற்கு ஏற்புடையவராய் காணப்படுகிறார். இதனாலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, யூதர்களின் ராஜா இவர்தான் என்று சொல்லி, இஸ்ரவேலர்கள் அன்றைய தினத்திலே குருத்தோலை பிடித்து அவரை எருசலேமுக்கு அழைத்து போயினார்கள். ஆனாலும் அவர் அன்றைக்கு ராஜாவாகவில்லை. ஆக தாவீதுக்கு சொல்லப்பட்ட உடன்படிக்கை நிறைவேறவில்லை. பிலாத்து கூட சிலுவையிலே யூதரின் ராஜா என்று பொறித்து வைத்திருக்கிறான். இயேசுவும் தன்னை ராஜா என்று தான் பதிலளித்தார். ஆனாலும் இவர் உலக ஆட்சி ஆளவில்லை. இவருக்கு உலக ராஜ கிரீடமும் இல்லை, முட்கிரீடம் தான் வந்தது. இயேசு பிலாத்துக்கு சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதனால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியதல்ல என்றார் யோவான் 18:36. இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டார்கள். இயேசுவோ தன் இரத்தத்தினாலே புது உடன்படிக்கையை சாகும்போது உண்டாக்கினார். அதையும் இஸ்ரவேலர்கள் நிறைவேற்றாமல், அந்த உடன்படிக்கையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தள்ளிவிட்டனர். அதனாலே அந்த உடன்படிக்கை புறஜாதிகளாகிய நமக்கு கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆக தாவீதின் உடன்படிக்கை, இயேசுவின் புதிய உடன்படிக்கை, இவை இரண்டுமே இன்று வரை, முதலாம் வருகையிலும் சரி, இன்று வரைக்கும் இஸ்ரவேலருக்கு நிறைவேறவே இல்லை. ஆபிரகாமுக்கு ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனா தேசம் முழுவதும் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்படும் என்று தேவன் உறுதியளித்திருக்கிறார். இந்த பாலஸ்தீனா தேசம் முழுவதும் இஸ்ரவேலருக்கு கைக்கு வராதனாலே பாலஸ்தீனா உடன்படிக்கையும் இன்னும் நிறைவேறவில்லை. முதலாம் வருகை வரைக்கும் நிறைவேறவில்லை. அதற்கு பின்னாலே கிபி 70 எருசலேம் தேவாலயம் ரோம சர்க்காரால் இடிக்கப்பட்டது. யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். யூதர்களின் சொந்த முயற்சியினாலே பிரிட்டிஷாருடைய உதவியோடு 1948 இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் அடைந்தது. ஆனாலும் முழு எல்லையையும் இஸ்ரவேல் மக்கள் அடையவில்லை. தாவீதின் கோத்திரம் மட்டுமே அதை ஆளவில்லை. பெண் ராணிகள் ஆள்வது மரபு அல்ல அல்லவா? அது முதல் யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் சொந்த தேசத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு 1948 இஸ்ரவேல் தேசம் கொடுக்கப்பட்ட ஆயிற்று என்று சொல்லுகிறார்கள். அதில் சொல்லப்பட்டது தீர்க்க தரிசனம் அல்ல, ஓமானம். தீர்க்க தரிசனம் என்றால் அத்திமரம் அரசியலை குறிக்கும். லூக்கா 21:29 வாசித்தால் இதே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள் என்கிறார். மரங்கள் துளிர்விட்டால் வசந்த காலம்,
மத்தேயு 24:5 முதல் 27 வரையிலான காரியங்களை காணும் பொழுது அவர் வருகை சமீபம் என்று அறிய வேண்டியிருக்கிறது. மத்தேயு 24:33 வாசியுங்கள். இயேசுவின் ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் முழுமையாய் இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்து அந்தி கிறிஸ்துவின் ஒப்பந்தத்தோடு எருசலேமை கட்டி தொழுது கொள்ளுவார்கள். அப்பொழுது அந்தி கிறிஸ்து 2 தெசலோனிக்கேயர் 2:4 அவன் செயல்படுவான். அவன் எப்படி செயல்படுவானா? பவுல் எழுதுகிறார், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போலே உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனுமாகவும் இருப்பான். அப்போதுதான் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு உண்மையான மேசியா இன்னார் என்று புரியும். உண்மையான மேசியாவை கொன்றுவிட்டோமே என்ற ஒரு உணர்வு வரும். யாக்கோபின் இக்கட்டு காலமும் ஆரம்பமாகும். எரேமியா 37. இயேசு ஓலியமலையில் காலடி வைத்து 2ஆம் முறை இந்த பூமியில் இறங்குவார். அதை கண்டு இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ரோமர் 11:25 முதல் 27 வசனங்கள் சொல்லுகின்றன. அப்போதுதான் ஆதியாகமம் 15:18 முதல் 21 வசனத்திலே ஆபிரகாமுக்கு சொன்ன கானான் தேசம் முழுவதும் ஆளுகைக்கு கொடுக்கப்படும். பாலஸ்தீனாவின் உடன்படிக்கை இப்படியாய் நிறைவேறும். தாவீதின் உடன்படிக்கை நிறைவேறும்படியாய் தாவீதின் ராஜரீக வம்சத்திலே இயேசுவே 1000 வருட ஆட்சியை இந்த பூமியிலே நிலைநாட்டி தலைமையேற்பார். இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவருக்கு கீழிருந்து ஆளுவார்கள். இப்படியாய் தாவீதின் உடன்படிக்கையில் உள்ள 3 வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். மரியாளுக்கு லூக்கா 1:31-32 சொன்ன அந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறும். அப்போஸ்தலர் 15:17 சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக்க நிறுத்துவேன் என்று இவைகளையெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. இதைத்தான் தாவீதின் உடன்படிக்கையிலே நம்முடைய ஆண்டவர் நிறைவேற்றப் போகிறார். அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுகிற அந்த காலகட்டத்தில் புதிய உடன்படிக்கை, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே 1ஆம் வருகையிலே உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கை இஸ்ரவேல் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், நிறைவேற்றப்படும். எரேமியா 31 முதல் 37 வசனங்கள், எபிரேயர் 8:10 வசனம். ஆக பூமியிலே நடக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைவேறாத இந்த 3 உடன்படிக்கைகளும் விரைவில் நிறைவேறப் போகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நம் தேவன் எப்பொழுதுமே சொன்னதை செய்கிறவர், செய்கிறதை மாத்திரமே சொல்லுகிற தேவன். அவர் மனமாற மனுபுத்திரர் அல்ல. 8 உடன்படிக்கைகளிலே இன்னும் இஸ்ரவேல் மக்களுக்கு நிறைவேறாத உடன்படிக்கைகள் 3. அந்த 3ஐயும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த செய்தியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இது கடைசி காலத்தில் உள்ள உங்களுக்காக. இது குறித்த உங்கள் கேள்விகளை, சந்தேகங்களை உடனடியாக எங்களுக்கு அனுப்புங்கள். மாதம் மாதம் வெளிவரும் விசுவாச முழக்கம் பத்திரிகையில் விளக்கம் அளிக்கப்படும். இயேசுவின் வருகை தாமதமானால் மீண்டும் சந்திப்போம். மாரநாதா. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயஞ்சிறந்தோ சாபமி தீர்த்தோ சத்குருநாதன் சஞ்சலமினியே பெஞ்சமே மகிழாய் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே.